Hello dear students, 10th standard maths chapter 7 mensuration la exercise 7.4 la 6th question கான சொல்யூஷன் எப்படி பண்ணனும்ன்றத பார்க்கலாம். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. கொஷினை எப்பவுமே ரீட் பண்ணும்போது டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களா ரேடியஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து நீங்கள் டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ரேடியஸ் போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். சரிங்களா? இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல். அப்போது ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல் இருக்குது, அதை ட்ரா பண்ணிப்போம். ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல்லுன்னு கொடுத்துருக்காங்க. சென்டரில் இந்த இடத்துல ஹாலோ இருக்கும் இதுங்களா, ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல் இது தான். இதுக்கான டயாமீட்டர் வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இங்கே ரெஸ்பெக்டிவ்லின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிறது இன்டர்னல்னால் 6. இன்டர்னலில் போது என்ன எடுப்போம், ரேடியஸ் ஸ்மால். எக்ஸ்டர்னல் ரேடியஸை நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுப்போம். இப்போ இன்டர்னல் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டாக 6 சென்டிமீட்டர்னால் இந்த 6 சென்டிமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணணும். இது வந்து டயாமீட்டர். இந்த டயாமீட்டர் 6ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 3 சென்டிமீட்டர். அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் நமக்கு வேணும், டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 10ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 5 ஆர் எல்ஸ். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ரேடியஸ் ஃபைன் பண்ணதுக்கப்புறமா எது அதிகமாக இருக்கும் அதை எக்ஸ்டர்னல் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கோங்க, எது கம்மியாக இருக்கும் அதை ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கோங்க. இது ஆல்டர்னேட்டான மெத்தடு. இப்போ இந்த ஸ்மாலஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரேடியஸ் எவ்வளோ, 3 சென்டிமீட்டர். இதிலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நமக்கு 5 சென்டிமீட்டர். ஹாலோ ஹெமிஸ்பியர் முடிஞ்சிடுச்சு. இட் இஸ் மெல்டட். இந்த ஹாலோ ஹெமிஸ்பியர் என்ன பண்ணுறாங்கன்னா மெல்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் ரீகாஸ்ட்னா என்னென்னா மறுபடியும் மறு உருவாக்கம் செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அதை வச்சுன்னா ஒரு சாலிட் சிலிண்டரை செய்கிறாங்க. இப்போ இதை உருக்கிட்டாங்க, அடுத்ததாக ஒரு சிலிண்டரை செஞ்சுட்டாங்க. ஓகே, சிலிண்டர் கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாலிட் சிலிண்டர் ஆஃப் டயாமீட்டர், இதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க டயாமீட்டரை 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கான ரேடியஸ் வேணும்ல, இந்த 14ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும், 7 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். இப்போ இந்த சிலிண்டரோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிங்கன்றாங்க. இதை வந்து மெல்ட் பண்ணி தான் ஹாலோ ஹெமிஸ்பியரை இந்த சிலிண்டர் வந்து செஞ்சுருக்காங்க. அப்போ என்ன, இது ரெண்டுத்தோடைய வால்யூம் ஈக்குவல், 2 வால்யூமும் ஈக்குவல். சரிங்களா? 2 வால்யூமோடைய ஃபார்முலா ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு ஹெச் மட்டும் இருக்கும் ரிமைனிங். அதிலேருந்து நம்ம ஹைட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹாலோ ஹெமிஸ்பியருடைய டேட்டாஸ் எழுதணும். ஹாலோ ஹெமிஸ்பியர், இந்த ஹாலோ ஹெமிஸ்பியருக்கு எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இன்டர்னல் ரேடியஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அப்படின்றது நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுப்போம். இந்த எக்ஸ்டர்னல் 2வது இடத்துல இருக்குது, 2வது இடத்துல 10ன்னு கொடுத்துருக்காங்க டயாமீட்டர். இதை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம், ஸோ 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி இன்டர்னல் ரேடியஸ் அடுத்தது. இன்டர்னல் ரேடியஸை நம்ம ஸ்மால் ஆர்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸ்மால் ஆர் இன்டர்னல்ன்றது ஃபஸ்ட்டாக 6 இருக்குது டயாமீட்டர், 2ஆல் டிவைட் பண்ணோம், 3 சென்டிமீட்டர் வந்துடுச்சு. இப்போ ஹாலோ ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸ் தான் தேவை, ரேடியஸை போட்டாச்சு. அடுத்தது ஒரு சிலிண்டர் இருக்குங்களா, அந்த சிலிண்டர் என்ன, இட் இஸ் மெல்டட் ரீகாஸ்ட் டு சாலிட் சிலிண்டர். ஓகே, சாலிட் சிலிண்டர்னு எழுதிப்போம். இப்போ சாலிட் சிலிண்டருக்கான டேட்டா என்னென்ன இருக்குது, சிலிண்டர்னால் ரேடியஸ் வேணும், ஹைட் வேணும். இந்த சிலிண்டருக்கான ரேடியஸ் இதை R1ன்னு எடுத்துப்போம். இங்கே 2 R இருக்குது. ஸோ நமக்கு கம்பேரிட்டிவ்லி ஃபார்முலாவில் மாற்றி சப்ஸ்டியூஷன் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் எடுக்கும் போதே இந்த மாதிரி ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் பண்ணி ஆன்சர் பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ ரேடியஸ் R1 எதுக்கு, சிலிண்டருக்கான டயாமீட்டர் தான் 14 கொடுத்துருக்காங்க. 14ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 7 சென்டிமீட்டர். செக் பண்ணணும், யூனிட் எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க மொத்தமே. எதோ ஒரு யூனிட் கன்வர்ஷன் நமக்கு தேவையில்லை. இந்த சிலிண்டரோட ஹைட்டு நமக்கு தெரியாது, இதை ஹெச்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை H1ன்னு எடுத்துக்கோங்க, கொஷின் மார்க் தெரியாது. பட் இதை உருக்கி இந்த ஹாலோ ஹெமிஸ்பியரை உருக்கி தான் இதை ரீகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்தோட வால்யூம் என்ன, ரெண்டுமே ஈக்குவல். சின்ஸ் த ஹெமிஸ்பெரிக்கல் ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல் இஸ் ரீகாஸ்டட் இன்டு சாலிட் சிலிண்டர், த வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல் அண்ட் சிலிண்டர் இஸ் ஈக்குவல். ஓகேங்களா? அந்த கண்டிஷன் வேணும்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர், இந்த சாலிட் சிலிண்டர் ரெடி பண்ணாங்க, அதோடைய வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஆல்ரெடி இருந்த ஹாலோ ஹெமிஸ்பியரோட வால்யூம், ரெண்டுமே ஈக்குவல். ஏன்னா இதில் இருந்து தான் அதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத எழுதிட்டோம். இப்போது வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன, πr²h. ரேடியஸ் நம்ம சாலிட் சிலிண்டருக்கு R1 எடுத்துருக்கோம், R1 மென்ஷன் பண்ணுறோம். ஹைட்டு H1 எடுத்துருக்கோம், H1 மென்ஷன் பண்ணியாச்சு. வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல், ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கான வால்யூம், ஹாலோ ஹெமிஸ்பியரோட வால்யூம் என்ன,
2/3 into கேபிட்டல் R cube மைனஸ் ஸ்மால் r cube. இங்கேயே நீங்கள் பையை இன்க்ளூட் பண்ணாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இல்லை லாஸ்ட்டாக பையை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ 2π/3 into அவுட்டர் ரேடியஸ் கியூப் மைனஸ் இன்னர் ரேடியஸ் கியூப். இப்போ என்ன பண்ணுவோம், இதை ஃபார்முலாஸை கொஞ்சம் ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதிப்போம் கேன்சல் பண்ணுறதுக்கு. r1² h1 எழுதிட்டேன், 2 into π டிவைடட் பை 3 எழுதிட்டேன், r cube மைனஸ் r cube எழுதியாச்சு. இந்த பையையும் இந்த பையையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. சிலிண்டரோட ரேடியஸ் என்னன்னு பார்க்குறோம். சிலிண்டருக்கான ரேடியஸ் 7. அந்த 7 ஸ்கொயர் பண்ணுன்றதுனால 7 into 7 into h1 எழுதிட்டேன். h1 என்னன்னு தெரியாது. இந்த இடத்துல 2 டிவைடட் பை 3 இருக்குது இன்ட்டு r cube. இது எதுக்கானது ரேடியஸு? ஹாலோ ஹெமிஸ்பியர். ஹாலோ ஹெமிஸ்பியருக்கான ரேடியஸ் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் 5. அந்த 5 cube மைனஸ் இன்டர்னல் ரேடியஸ் 3 cube. 5 cubeனா என்ன? 125. 5 பைசா 25, 25 பைசா 125. 3 cube 27. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 15ல் 7 மைனஸ் பண்ணால் 8. இந்த இடத்துல 11 ஆகிடும். 11ல் 2 மைனஸ் பண்ணால் 9, 98 வந்துருச்சு. 7 into 7 into h1 is equal to 2/3 into இதுக்கான ஆன்சரை நம்ம 98ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு h1 மட்டும்தான் வேணும். 2/3 into ஒரு 98 into இந்த 2 7 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த சைடில் வரும்போது 1/7 1/7 ஆகிடுச்சு. கேன்சல் பண்ணுவோம். 7 1s are 7, 7 1s are 7, 7 4s are 28, 7 1s are 7, 7 2s are 14. ஃபைனலாக 2 2 மல்டிப்ளை ஆகும். டினாமினேட்டரில் ஒரு 3 இருக்குது. 4 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 4 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன? 1 3s are 3, 1 3s are 3. பாயிண்ட் வச்சோன்னா 0, 3 3s are 9, 3 3s are 9 போயிட்டே இருக்கும். ஸோ 1.333 வருது ஆன்சர். 1.333 கொடுத்துருக்கிறது சென்டிமீட்டர். நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஃபைனலாக ஆன்சரை கரெக்டாக நீங்கள் டினோட் பண்ணணும். ஹைட் ஆஃப் த சிலிண்டர். இந்த சிலிண்டரோட ஹைட்டை நான் h1ன்னு எடுத்தேன். அந்த h1 தான் 1.333 சென்டிமீட்டர்ஸ் வித் யூனிட்டோட மென்ஷன் பண்ணணும். ஏரியா கொடுத்தாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். வால்யூம்னு கேட்டாங்கன்னா கியூப்ன்ற யூனிட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.